இந்த ஒரு காணொளி வந்து நீங்க பார்த்தா நல்லா இருக்கும். என்ன பற்றியான திட்டினதட சத்தியமா சொல்றேன். அவர் தாவை கலந்து வெளியே வந்தார்னா, வெளியே வந்தார்ல, வெளியே வருவாரு. வந்த அன்னைக்கு பத்திரிகையாளர் போய் கேள்வி, ஏன் வெளியே வந்தீங்க? எப்ப விஜய் நீங்க பார்த்து உங்க பிரச்சனை சொல்லலையா? பார்த்தா தானே சொல்ல முடியும். அவன் தான் பார்க்க மாட்டானே. எப்ப கடைசியா பார்த்தீங்க? சேரும் போது பார்த்தேன் அப்படின்றான். நான் தாவைக்கெல்லாம் இப்போ தான் சேர்ந்திருக்கேன். எனக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை கேம்பெயின் செக்ரட்டரின்னு தந்துட்டாங்க. நான் நாளைக்கு இந்த கட்சியை விட்டு போயிடுவேன்னு சொல்றதுக்கு இவருக்கு யார் உரிமை கொடுத்தது? எந்த தொகுதியிலையும் ஜெயிக்காதுன்னு தெரிஞ்சே தேர்தலில் நிற்கிற கூமுட்டைகளை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? விஜய் எங்கெல்லாம் பயணம் வருகிறாரோ அங்கெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு பாடை தயாராகிவிடும். இந்த தேர்தலோட உனக்கு சமாதி சொந்தக்காரங்களுக்கெல்லாம் இப்பவுமே சொல்லி வச்சு. ஏற்கனவே தாவைக்காவினுடைய வரவால் அந்த கட்சி க்ஷீணித்து விட்டது. 8% இருப்பது 1% குறுகி போயிருக்கிறது. நாஞ்சில் சம்பத்து இனி பேச ஆரம்பிச்சா அவன் பேச்சில் அக்கினி மணக்கும் அனல் காற்று வீசும் என்கிற ஆத்திரத்தில் இப்போதே பீடிகை போட்டு பேசுறான். சாட்டை துரைமுருகன் அவர்கள் தாவே தொண்டர்கள் அவர்களையும் தற்கூரி அப்படின்ற மாதிரி விமர்சிக்கிறார். இல்ல, உன் கட்சியில் இருக்கிறவங்களை விட தாவேக்கா தொண்டர்கள் தரமானவர்கள். ஏற்றுக்கொண்ட தலைவனுக்காக உயிர் கொடுக்க வேண்டும் என்று கருதுகிறவர்கள் தம்பிகளை நான் பார்க்கிறேன். தாவேக்கா தொண்டர்கள் ஓடுகிற பாம்பை மிதிக்கிறவன். அந்த தொண்டனை இந்த தொண்டனை ஒப்பிடாதீங்க தம்பி. விஜய் ஒன்ன ஒரு ஆளாகவே கருதல. உனக்கு அந்த ஆத்திரம், அந்த தாழ்வு மனப்பான்மை, அதுல நீ தரைமட்டமாகிட்டு இருக்க. நீ அரசியல்ல தலைக்கவும் முடியாது. நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன், பிழைக்கவும் முடியாது. ஆரோரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல்ல தாவேகாவின் தேர்தல் பரப்புரை செயலாளர் நாஞ்சில் சம்பத் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். இந்த ஒரு காணொளி வந்து நீங்க பார்த்தா நல்லா இருக்கும் சார். என்ன பற்றியான திட்டினதட சத்தியமா சொல்றேன். நீங்க என்ன எழுதி வச்சுக்கோங்க. அவர் தாவை கலந்து வெளியே வந்தார்னா, வெளியே வந்தார்ல, வெளியே வருவாரு. வந்த அன்னைக்கு பத்திரிகையாளர் போய் கேள்வி, ஏன் வெளியே வந்தீங்க? எப்ப விஜய் நீங்க பார்த்து உங்க பிரச்சனை சொல்லலையா? பார்த்தா தானே சொல்ல முடியும். அவன் தான் பார்க்க மாட்டானே. எப்ப கடைசியா பார்த்தீங்க? சேரும் போது பார்த்தேன். அப்புறம் வீட்டுக்கு போலியா? வீட்டுக்கு ஆம்பளைங்களே அனுமதி இல்லைங்க. ஆம்பளைங்களே போக முடியாது. வேற யார் போகலாம்? ஆதவ் போகலாம். புசி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால கூடவே வச்சிருக்கான் அப்படின்றான். சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து தொடர்ந்து விஜயை வந்து விமர்சனம் செஞ்சுட்டே இருக்காரு. இப்போ நீங்க இணைஞ்சிருக்கிறனால உங்களையும் வந்து அதிகம் விமர்சிப்பான். ஏன்னா விஜய் எங்கெல்லாம் பயணம் வருகிறாரோ அங்கெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு பாடை தயாராகி விடுகிறது. ஆனா சாட்டை துரைமுருகன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, விஜய் எந்த தொகுதியில நிற்பாரோ அதே தொகுதியில நானும் போட்டிடுவேன். இப்ப நிக்கலாம், அதுக்கெல்லாம் ஜனநாயகத்தில் உரிமை இருக்கு. எந்த தொகுதியிலையும் ஜெயிக்காதுன்னு தெரிஞ்சே தேர்தலில் நிற்கிற கூமுட்டைகளை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? சரி, இப்போ இவன் ஏன் என்ன விமர்சிக்கிறான்? நான் தாவைக்கெல்லாம் இப்போ தான் சேர்ந்திருக்கேன். எனக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை கேம்பெயின் செக்ரட்டரின்னு தந்துட்டாங்க. நான் நாளைக்கு இந்த கட்சியை விட்டு போயிடுவேன்னு சொல்றதுக்கு இவருக்கு யார் உரிமை கொடுத்தது? என்ன காரணம்னா, இனி நான் பேச போறேன். நான் இதுவரையும் பேசல தாவேகா மேடையில். நான் தான் இவன் கட்சி தொடங்கிய நாளில் இருந்து இவன் ஒரு கங்காணி, இவன் காட்டி கொடுக்கிறவன், இவன் சனாதன கும்பலுக்கான கைக்கூலி, இவன் தமிழீழ விடுதலையை கொச்சைப்படுத்தினவன், உலகத்தினுடைய தமிழ் தேசிய தலைவத்தின் தன்னிகரற்ற தலைவன் அழுக்காக்கிய அயோக்கியன், அவருடைய உடன் பிறந்த அண்ணனை பற்றி பீக்காலி பையன் சொன்ன ராஸ்கல் இவன் வந்து தமிழ் இனத்து துரோகி இவன்னு நான் தான் தொடர்ந்து உரத்த குரலில் பேசிட்டு இருக்கேன். கேட்டிங்களா? நான் இதில் காம்ப்ரமைஸு நேத்தைக்கும் ஆகலை, நாளைக்கும் ஆக மாட்டேன். இப்ப நான் தாவைக்காவில் போனதில்லை. ஏற்கனவே தாவைக்காவினுடைய வரவால் அந்த கட்சி க்ஷீணித்து விட்டது. 8% இருப்பது 1% குறுகி போயிருக்கிறது. நாஞ்சில் சம்பத்து இனி பேச ஆரம்பிச்சா அவன் பேச்சில் அக்கினி மணக்கும் அனல் காற்று வீசும் என்கிற ஆத்திரத்தில் இப்போதே பீடிகை போட்டு பேசுறான். நான் சொன்னேன், என்னை பற்றி கவலைப்படாது, நான் எந்த கட்சிக்கு போவேன்னெல்லாம் நீ ரொம்ப கவலைப்படாத. முதல்ல உன் வீட்டுக்குள்ள சீமான் நுழையாம பார்த்துக்கோ, அவ்வளவு. சார், அதே மாதிரி சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய தாவேக்காவில் வந்து இருக்கக்கூடிய தொண்டர்கள் அவர்களையும் ரொம்ப அதிகமாகவே விமர்சிக்கிறாரு. என்ன விமர்சிக்கிறாருன்னு பார்த்தோம்னா, அவர்களுக்கெல்லாம் வந்து அடிப்படை தற்கூரி அப்படின்ற மாதிரியும், அவர்களுக்கெல்லாம் வந்து போதுமான அறிவு இல்லை அப்படின்ற மாதிரியும் விமர்சிக்கிறாரு. இதை பத்தி நீங்க என்ன? உன் கட்சியில் இருக்கிறவங்களை விட தாவேக்கா தொண்டர்கள் தரமானவர்கள், தகுதியானவர்கள். ஏற்றுக்கொண்ட தலைவனுக்காக உயிர் கொடுக்க வேண்டும் என்று கருதுகிறவர்கள் தம்பிகளை நான் பார்க்கிறேன். உன் கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் அப்படி உள்ளவனா? இல்லையே. உன் தலைவன் இன்னைக்கு மரத்தை கட்டி பிடிச்சிட்டு நிற்கான்.
மட பயில ஏன்டா மரத்தை கட்டுறேன்னு கேட்குற ஒரு பையன் இருக்கான். நாங்கள் கடலை போய் நிற்கிறான், மலையில் போய் நிற்கிறான், காட்டில் போய் நிற்கிறான். இது விலங்குகள் மாநாடு நடத்துகிறோம், நாளைக்கு பன்னி மாநாடு நடத்துவான். இந்த பன்னியை நம்பி நாங்கள் ஏன்டா வந்தோன்னு எவனாவது சொல்லிட்டு வெளியே வரானா வருவான். தாவேக்கா தொண்டர்கள் பத்தரை மாற்று தங்கங்கள், கை காசு செலவழித்து தலைவன் எங்கே பேசுகிறாரோ அங்கே பயணம் செய்துகிறவர்கள், ஓடுகிற பாம்பை மிதிக்கிறவன், மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கிறவன். தாவேக்கா தலைவர் விஜய் கட்டளையிட்டால் வானத்தை கிழித்து பந்தல் போடுகிற வல்லமை உள்ளவன். அந்த தொண்டனை இந்த தொண்டனை ஒப்பிடாதீங்க தம்பி. கண்டிப்பாக சார். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியினர் வந்து தொடர்ந்து வைக்கக்கூடிய விமர்சனம் என்னவா இருக்குன்னா, முதல் முறையாக வராரு, அவர் வந்து ஒரு அரசியல் குழந்தை, அவருக்கு என்ன தெரியும், அதுவும் இல்லாமல் கமலோட ஒப்பிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க இல்லையா. கமல் வந்தார், இப்போ எப்படி திமுகவில் இணைஞ்சாரோ அந்த மாதிரி இவரும் இணைஞ்சிருவாரு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? தம்பி குழந்தைன்னு சொல்கிறார்ல, கூட்டத்திலே சொன்னார், விக்கிரவாண்டி கூட்டத்தில். ஆரியப்படை கிடந்த நெடுஞ்செழியன் வயசு குறைவு, அவர் பாண்டிய நாட்டு மன்னன். அவன் வயசு குறைவானதுனால அவனை சரியாக எதிர்கொண்டு விடலாம் என்று எதிரிகள் கணக்கிட்டார்கள். ஆரியப்படை கடந்த நெடுந்தெழியன் சொன்னா, நகுதக்கனரே நாக்குருமீன், நான் வெல்வேன், நான் இந்த பெரும் படையை எதிர்த்து வெல்லாமல் போனால் மாங்குடி மருதனை தலைவனையாக கொண்ட புலவர் கூட்டம் என்னை பாடாது ஒளியட்டும் என்று வஞ்சினம் உரைத்து அவரை எதிர்த்து நின்ற மன்னர்களை வீழ்த்தி காட்டி வெற்றி சரித்திரம் படைத்த ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் சாகவில்லை. தமிழ்நாட்டின் அரசியலில் விஜய் என்கிற வடிவத்தில் இன்றைக்கு எழுந்து நிற்கிறார். தவழுகிற குழந்தை தான். ஆனால் அந்த குழந்தை தான் உன்னையெல்லாம் பாதாளத்தில் தள்ளப்போகுதுங்கிற ஞாபகத்தில் வச்சுக்கோ. அதே மாதிரி சீமான் அவர்கள் வந்து விஜய் அவர்களால் எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை, இப்போ 8% வாக்கு வங்கி வச்சுருக்கோம், இது வந்து இந்த தேர்தலில் உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். அதெல்லாம் உயராது. இந்த தேர்தலோட கட்சியை கலைக்க வேண்டிய நிலைமை உனக்கு வரும். இதை விட அவங்க வந்து கம்மியான வாக்கு சதவீதம் பெறுவாங்கன்னு ரொம்ப கேவலமாக வாங்குவாங்க. கண்டிப்பாக சார். அதே மாதிரி விஜயோட பின்னால் நிற்கக்கூடிய கூட்டம் வந்து கொள்கை இல்லாத ஒரு கூட்டங்கள் ஓட்டாக மாறாது அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்கிறாங்கல்ல, இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதான் தம்பி, ஓட்டாகவும் மாறும், வேட்டாகவும் மாறும். அதான் இவன் பயப்படுறான் தம்பி. திமுகவே பயப்படுது, திமுகவே அஞ்சு கிடக்கு. 5ஆம் தேதி உதயநிதி ஸ்டாலினுக்கு பிறந்த நாள், அன்னைக்கு செங்கோட்டையும் கட்சியில் சேர்றாரு. உதயநிதிக்கு பிறந்த நாள ஒரு பயிலும் பார்க்கல. 5ஆம் தேதி ஜெயலலிதா நினைவு நாள், அன்னைக்கு நாஞ்சில் சம்பத்தை சேர்க்கிறாரு. அன்னைக்கு ஜெயலலிதா அவனுடைய ஊர்வலத்தை ஒருத்தரும் காமிக்கல. அப்ப எவ்வளவு பெரிய ராஜதந்திரியா இருப்பாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டியா விஜய்? இந்த தேர்தலோட உனக்கு சமாதி சொந்தக்காரங்களுக்கெல்லாம் இப்பவுமே சொல்லி வச்சிரு. சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து தொடர்ந்து விஜய சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நடிகர்கள் எப்படி நாடாளலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து, ஒரு நடிகரை தாண்டி விஜய்க்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை. சீமான் யாரா நடிகன் இல்லை, ஏன்டா கண்ணாடி வீட்டிலேருந்து கல்லறிறீங்க? அந்த பிழப்போட இந்த பிழப்பு நல்லதுன்னு வந்தியே தவிர நீ நடிகன் இல்லை. உனக்கு அந்த முகம் தானே உனக்கு. நாங்கள் நடிகராக இருந்தாலும் பல போராட்டங்களை வந்து கையில் எடுத்த. என்ன போராட்டம் நடத்தினேன்? என்ன போராட்டம் நடத்த உனக்கு தெரியும்? போராட்டம் நீ நடத்துன்னா எவ்வளவு தேவை இருக்கு. இன்னைக்கு மெட்ரோ கேட்டார் ஸ்டாலின், மதுரைக்கு வேணும், கோவைக்கு வேணும்னு. முடியாதுன்ட்டான் டெல்லி. நீ பிஜேபிக்கு கைக்கூலி தானே பேசுனியா? நீ என்ன ஏன் தர முடியாதுன்னு சொன்ன? சீமான் அவர்கள் பிஜேபியின் கைக்கூலியா? ஆமா, என்ன சொன்னாங்க டெல்லியில? 20 லட்சம் மக்கள் கொண்ட நகரத்துக்கு தான் கொடுக்க முடியும், உங்கள்கிட்ட மதுரையிலையும் கோயம்புத்தூர்லையும் 20 லட்சம் பேர் இல்லைன்னு சொன்னான். அது உண்மையா? மதுரையில 23 லட்சம் பேர் இருக்காங்க, கோயம்புத்தூர்ல 21 லட்சம் பேர் இருக்காங்க. நான் ஏற்கனவே மெட்ரோ கொடுத்திருக்கிறதே கான்பூர், அங்கே 20 லட்சம் பேர் இருக்காங்களா? ஏற்கனவே மெட்ரோ கொடுத்திருக்கிற நாக்பூர், அங்கே 20 லட்சம் பேர் இருக்காங்களா? ஏற்கனவே 20 லட்சம் இருக்காங்களா? சூரத்தில், போபாலில் இருக்காங்களா? 20 லட்சம் இல்லாத ஊருக்கு கொடுத்த நீ, கலாச்சார தலைநகரம் எங்கள் மதுரை, விண்மறைக்கும் கோபுரங்களும் வினைமறைக்கும் கோயில்களும் சூழ்ந்த நகரம் மதுரை. அங்கே இருக்க நீ மீனாட்சி ஆட்சி செய்யக்கூடிய எங்கள் மதுரை, வைகை கரை வளைந்து வளைந்து ஓடுகிற வரலாறு படைத்த மதுரைக்கு நீ தரமாட்டேன்னு சொல்லிட்டியே. கேட்டியாடா நீ? கோவை தென்னிந்தியாவினுடைய ஜாம் ஜஸ்ட். கோவை இந்த நாட்டில் தொழில் நகரம், ஆலை நகரம், கொங்கு சீமை. எது தமிழுக்காக தலை கொடுத்த குமணன் உலவிய மண்ணு. மெட்ரோ இல்லைன்ட்டான். கேட்டியா நீ? தமிழ் தேசிய தலைவன் சொல்லி ஏய்க்கிற நாய், கேட்டியா? பேச வேண்டிய நிறைய செய்தி இருக்கு தம்பி. சார், ஆனால் மக்கள் போராட்டங்களில் வந்து விஜயும் நிறைய குரல் கொடுக்க மாட்டாரு. இப்போ திருப்பரங்குன்றம் இஷ்யூக்கு குரல் கொடுக்கல, இந்த மாதிரியான விமர்சனங்களும் நாம் தமிழர் சார்பாக வைக்கப்படுதில்ல சார்? திருப்பரங்குன்றத்துக்கு குரல் கொடுக்காதது தான் சாமர்த்தியம்.
சாதுரியம், சாணக்கியம். ஏன்னா அது ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ ஆகிடும். விஜய் தம்பி என்ன சொன்னாலும் நாளைக்கு முதலமைச்சர் ஆக போகிறவர் இப்படி சொல்லிட்டாருன்னு ஒரு திரிபுவாத சக்திகள் அதை திரிச்சிருவான். இன்னைக்கு உண்மையான செய்தியை விட திரிபுவாதத்துக்கு மரியாதை கொடுக்கிற உலகம். அதனால மௌனம் காக்கிறார். மௌனம், அவருடைய விஜயனுடைய மௌனம் மலையை விட கனமானது. கோர்ட்ல பிரச்சனை இருக்கு. கோர்ட்ல இருக்கிற பிரச்சனையில கருத்து சொல்லக்கூடாதது நல்லது. விஜய் எடுத்திருக்கிற முடிவு. உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்த பிறகு கருத்து சொல்லுவார். அப்பொழுது சீமான் தெரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி விஜயோட பாண்டிச்சேரி பொதுக்கூட்டம் முடிஞ்ச உடனே சீமான் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அதில் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து, நீங்கள் வந்து என்னோட கொள்கைகளை ஏன் வந்து விஜய் கிட்ட போய் கேட்கல, அவர் என்ன பேசினாரோ அதை வந்து என்கிட்ட விமர்சனமாக கேட்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து ஏன் விஜய் கிட்ட போய் நீங்கள் என்ன கொஸ்டின் பண்ண மாட்டீங்க, மற்ற அரசியல் தலைவர்களிடம் வந்து ஏன் சீமான் இதை பேசினாரு, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேள்வி கேட்க மாட்டீங்க அப்படின்ற ஒரு விஷயம். பிச்சைக்காரனை விட கேவலமாக புரியுது உங்களுக்கு. என்னை பற்றி அவர்கிட்ட போய் விஜய்கிட்ட எப்படி கேட்க முடியும்? கேட்பாங்களா பத்திரிகையாளர்கள்? அவங்க தெளிவாக இருக்காங்க. நீ தேராத கேஸ்ன்னு அவங்களுக்கு தெரியும். நீ யாருக்கோ கைக்கூலின்னு தெரியும். நீ அரசியல் நடத்துவது பிழைப்புக்காகன்னு தெரியும். விஜய் வந்து ஆகாயத்தின் உச்சியில் இருக்கிறவர். நீ அதில் பாதாளத்தில் கிடக்கிறவன். விஜய் ஒன்றை ஒரு ஆளாகவே கருதலை. நீ தான் தம்பி 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 சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த. ஒன்று ஒரு பொருட்டாகவே விஜய் கருதலை. உனக்கு அந்த ஆத்திரம், அந்த தாழ்வு மனப்பான்மை, அதில் நீ தரைமட்டமாகிட்டு இருக்க. நீ அரசியலில் தலைக்கவும் முடியாது. நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன், பிழைக்கவும் முடியாது. சார், அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா, அது நாம் தமிழர் கட்சின்னு சொல்லாத, நாம் தமிழர் கும்பல்னு சொல்லு. கட்சி கிடையாதுடா, அது கும்பல். அது ஏன் சார் என்ன காரணம் சார்? மொத்தம் 3000 பேர் இருக்காங்க, அது ஒரு கும்பல்டா. 8% வாக்கு வச்சிருக்காங்க. எட்டெல்லாம் குட்டிச்சு வராய். எத்தனை நாள் ஆச்சு? நீ எந்த உலகத்தில் இருக்க? ஆனா அவங்க சொல்றது என்னவா இருக்குன்னா, நாங்க தான் வந்து இந்த மாதிரி கேண்டிடேட்ஸை வந்து எம்எல்ஏ கேண்டிடேட்ஸை எந்த பாரபட்சமும் பார்க்காம நிக்க வைக்கிறது, எந்த ஜாதியின் அடிப்படையிலையும் பார்க்காம நிக்க வைக்கிறது நாங்க தான், எங்கள் ஒரே கட்சி தான் அப்படின்னு சொல்றாங்களே. உன் நோக்கம் என்ன? ஜெயிக்கப்படாது தானே? ஜெயிக்கிற வேட்பாளர்களை விடணும். உனக்கு தேர்தல் வந்து அறுவடை காலம், விஜய்க்கு விதைக்கிற காலம். அதே மாதிரி தாவேகா வந்து கூட்டணியில் சேர பலரும் வந்து ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து இப்போ காங்கிரஸ் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வந்து செய்தி வருது. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? அவர் வேலை சேர்ந்தா எப்படி இருக்கும்? காங்கிரஸ்காரர்கள் விரும்புகிறார்கள். அவர்களுக்கு விஜய் தேவைப்படுகிறார். சேர்ந்தா எப்படி இருக்கும்னா, தங்கப்பதக்கத்தில் முத்து பதித்த மாதிரி அழகா. ராகுல் காந்தியும் விஜயும் ஒரு ஸ்டேஜில் நின்றுட்டா போதும், திமுகவை வீட்டுக்கு வரட்டிடலாம். காங்கிரஸோட அதிகார வர்க்கம் வந்து குறைஞ்சிட்டே வருது. காங்கிரஸ் எல்லா மாநிலங்களையும் வலுவிழந்துட்டே வருது. அதனால தான் காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நார்த் இந்தியாவில் நமக்கு அதிகாரம் இல்லை, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. செல்வாக்கெல்லாம் இருக்குது. நார்த் இந்தியாவில் நமக்கு இடம் இல்லைன்னா சவுத் இந்தியா நம்ம கையில் இருக்குன்னு காமிக்கணும். இப்போ தேவரெட்டிங்கிறவர் தெலுங்கானா முதலமைச்சர். கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சி, தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சி, நாளைக்கு கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சி வரப்போகிறது. செல்வாக்கு மம்முட்டிக்கும் மோகன்லாலுக்கு இருக்கிற செல்வாக்கு விஜய்க்கு கேரளாவில் இருக்குது, தெலுங்கானாவில், கர்நாடகாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது. நாளைக்கு விஜய் நமக்கு துணை நின்றால் இந்த பாக்கெட் பூரா நம்ம கையில் வந்துடும். நார்த்து பிஜேபி கையில் இருக்குமானா சவுத்து காங்கிரஸ் கையில் இருக்குங்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய பயணத்தில் அது ஒரு முக்கியமான மைல்கல். அதை நோக்கி காங்கிரஸ் நகர்வதாகவே நான் உணர்கிறேன். அதே மாதிரி திமுகவிலிருந்து இன்னும் சிலர் வந்து இணைவார்கள் அப்படின்ற மாதிரியான தகவலும் சொல்லப்படுது இல்லையா? அது எந்த அளவுக்கு உண்மை? யார் அந்த நபர்கள் அப்படின்னு செங்கோட்டையன் கேட்டால் தான் அதான் அந்த வேலையெல்லாம் அவங்க பார்த்து நான் அதெல்லாம் இல்லை. ஆனால் திமுகவில் இருக்கிறவர்கள் என்னை வாழ்த்துகிறார்கள். நல்ல முடிவெடுத்த தலைவா, எங்களால் தான். உண்மையா சார்? திமுகவில் இருக்கவங்களே உங்களை வாழ்த்துறாங்க. நல்ல முடிவெடுத்த தலைவா, எங்களால் தான் முடிவெடுக்க முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. திமுகவில் இருக்கிறவனே எரிச்சலோட தான் உட்காந்துருக்கும். அதே மாதிரி சார், நாம் தமிழர் வந்து இந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இல்லையா, நாங்கள் தான் அடுத்து ஆள போகிறோம், இல்லை வந்து எங்களோட வாக்கு சதவீதம் குறையவில்லை ஆள போகிறோம் சார் அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் தான் ஆள போகிறோம்னு சொன்னா? ஆமாம் சார். ஓகே, ஆள போகிறோம்னு சொன்னதுக்கு பதிலாக ஆள போகிறோம்னு சொல்லிட்டோம். நாங்கள் தான் வந்து எங்களுடைய வாக்கு சதவீதம் எந்த வகையிலும் விஜயினால் பாதிக்கப்படாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து இந்த மாதிரி பெரிய தலைவர்கள் யாரும் கட்சியில் நாம் தமிழரில் இணைய மாட்டுறாங்கல்ல. இப்போது செங்கோட்டையன் அவர்கள் வந்தார், அவர் ஒருவேளை நாம் தமிழரில் போய் இணைஞ்சிருக்கலாம் இல்லையா? தாவேகாவை தேர்ந்தெடுக்க காரணம் யாரும் நாம் தமிழரில் போய் இணைய மாட்டாங்க. இணைஞ்சா விஜயலட்சுமிக்கு நேர்ந்த கதி தான் ஏற்படும். அதனால இணைய மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சி கிடையாதுன்னு எல்லாருக்கும் தெரியும், அதனால இணையலை. நன்றி சார்.